ஹலோ. சி ஆக்சுவலி என்டவுமெண்ட்ஸ் அண்ட் லெகசிஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக இது வந்து ஆடிட் ஆஃப் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். என்டவுமெண்ட்ஸ் அண்ட் லெகசிஸ் இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதி பணக்காரர்களோ இல்லை பெரிய உள்ளம் படைத்த மனிதர்களோ அவங்களுடைய சொத்தில் ஏதாவது ஒரு பங்கை ஒரு ஒரு நல்ல காரியத்துக்காக எழுதி வைப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்கோ, ஒரு 12 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவர் வாடகைக்கு விட்டு அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம்மை அவர் 5ஆக பிரிப்பார். ஒரு பங்கை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுப்பார், இன்னொரு பங்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பார், இன்னொரு பங்கு கோயிலுக்கு கொடுப்பார். இந்த மாதிரி அவர் பில்லை எழுதி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு எஸ்டேட் இருக்குது, எஸ்டேட்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியில் 12 அடுக்கு மாடி பில்டிங், அதெல்லாம் நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் விடுறோம். இது யாருக்கு ரெண்ட்டுக்கு விடணும், எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணணும், அதுலேருந்து எவ்வளோ பணம் வரும், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவர் தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட்டை அங்கே அப்பாயிண்ட் பண்ணிவிடுவார். அந்த மேனேஜ்மெண்ட் கரெக்டாக அந்த 12 அடுக்கு மாடி பில்டிங்கில் ஒரு ஃப்ளோர்லேயும் 10 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அத்தனை பேர்கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70-80 லட்சம் அதுலேருந்து இன்கம் வருது. அப்படின்னா அந்த 1 கோடி ரூபா இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு. அதை 5 பாகமாக பிரித்து ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, கோயிலுக்குன்னு பிரிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து என்னென்னா, அந்த மனிதர் நல்ல உள்ளம் படைத்த மனிதர் அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த 5 நல்ல காரியங்களுக்காகவும் பிரித்து எழுதி வைக்கிறார் இல்லையா? அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கை ஏதாவது ஒரு பர்பஸாக பிஸ்னஸாக ரன் பண்ணி இல்லை ரெண்டலுக்கு விட்டு வாட் எவர் அந்த பில்டிங்கை எப்படி பணமாக மாற்றணும்னு ஒரு கமிட்டி இருக்குது, அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. அவங்க அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் 5 பாகமாக பிரித்து 5 பேருக்கும் கொடுப்பாங்க ஈக்குவலாக. அப்படி தான் அவர் எழுதி வச்சுருக்காரு. அந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர் எழுதி வச்சுருக்காருன்னு அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த பணம் வருஷம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுற உங்களுக்கு, உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து 1/5 ஆஃப் த இன்கம் உங்களுக்கு வரும். இதுக்கு பேர் லெகசி இன்கம்னு சொல்லுவோம். இப்போ ரட்டன் டாட்டா இருக்கார்ல, ரட்டன் நாவல் டாட்டா இறந்து போனார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய சொத்தை பல பங்குகளாக பிரித்து சில பங்குகளை பிஸ்னஸாக நடத்தி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை இத்தனை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்கணும்னு எழுதி வச்சுருப்பார். அவர் இறந்த பிற்பாடும் அந்த பிஸ்னஸஸ் எல்லாம் ரன் ஆகும். ஆனால் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம் ஒரு சேரிட்டிக்காக போகும். இந்த மாதிரி வாழும்பொழுதோ இல்லை வாழ்க்கைக்கு அப்புறமோ அவர்களுடைய எஸ்டேட்லேருந்து, அந்த எஸ்டேட் வந்து ஒரு பில்டிங்காக இருக்கலாம், இல்லை அது ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கடைசி வரைக்கும் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் ஒரு 4 நல்ல காரியத்துக்கு போகணுன்னு எழுதி வச்சுட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் an endowment or legacyன்னு சொல்லுவோம். ஸோ டொனேஷனுங்கிறது சாதாரணமாக இப்போ நம்ம போகிறோம், ஒரு ஆர்ஃபனேஜ் குழந்தைக்காக ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம்னா ஒன் டைம் டொனேட் பண்ணுறோம், அதை நம்ம போயிடுவோம், அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. இது டொனேஷன் நார்மலாக. பட் ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட இருக்கிற ஒரு இன்கம் அவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் அங்கே கமிட் ஆகிடுறேன். நான் வாழும் பொழுதும் என்னோட வாழ்க்கைக்கு அப்புறமும் நான் என்னுடைய சொத்துகளில் ஒரு பகுதியை எடுத்து அந்த ஒரு பகுதியை ஒரு பிஸ்னஸாக கூட, என்கிட்ட 5 பிஸ்னஸ் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸை நான் கோயிலுக்குன்னு எழுதி வச்சுடுறேன். அப்போ அந்த பிஸ்னஸே கோயிலுக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கோயிலுக்கு வருஷம் போகும். இதுதான் என்டவுமெண்ட், லெகசி. ஓகேவா? டொனேஷனாக நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னா டொனேஷன். கவர்மெண்ட் நம்ம கொடுக்குறதா கிராண்ட்டுன்னு சொல்லுவோம். இதையே ஒருத்தர் வில்லாக எழுதி வச்சுட்டாரு, எஸ்டேட்லேருந்து வருஷம் ரெக்கரிங் எல்லா வருஷமும் இன்கம் வந்து சேரணும், அதுக்கு பேர் என்டவுமெண்ட், அப்படி இல்லைன்னா லெகசி. இந்த கான்செப்ட் நமக்கு புரியலன்னா நம்மளால டெஃபினட்டாக வந்து ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஓகேவா, ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. என்ஜிஓ, இந்த ஆடிட் எதை நம்ம படித்தாலும் அதில் லெகசிஸ் அண்ட் என்டவுமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் இந்த டேர்மை மட்டும் தனியாக எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் இந்த மாதிரி தமிழில் ஆடிட்டிங் டேர்ம்ஸ் நடத்துறது உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக மறக்காமல் கண்டென்ட்டை லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணும் பொழுது தான் மற்ற எல்லாருக்கும் கூட இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸாக காட்டும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹாவ் அ நைஸ் டே.